ஹாய் ஆஸ்பிரன்ஸ். டெக்ஸ்ட் புக் வந்து மார்க் போட்டிருந்தோம் ஆல்ரெடி. அதோட அனலைசிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். 148 எடுத்திருந்தேன். 94.77% இருக்கு. ஸோ ஒரு 140 அவன் எவ்வளோ கட் ஆஃப் கொடுத்துருக்கான்? 13 மார்க்ஸா? அப்போ 135 கட் ஆஃப். அதாவது 135 140 மார்க்ஸ் மேலே எடுத்தா நல்ல ஸ்கோர் இந்த மார்க்ல. ஓகே, அனலைஸ் பண்ணுறோம். இது பொறுமையா இருக்கு ரொம்ப. ஓகே, ரீசனிங்கும் பார்ப்போம் இந்த மார்க்ல. ரீசனிங் வந்து நல்ல லெவல்ல தான் இருந்தது. ஓகேவா? இது வந்து அதுதான். ஏ இன்டூ 2 ப்ளஸ் 3. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர். ஏ ஃபர்ஸ்ட்னா பி செகண்ட் நம்பர். ஓகேவா? இதுதான் லாஜிக். அப்படி பார்த்தீங்கன்னா 18 இன்டூ 2 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்கு. அப்போ இது தப்பு. சரிங்களா? இது வந்து இது தப்பு. இது வந்து லெட்டர் கோட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆல்வேஸ்ன்னு கேட்குறான். ஆல்வேஸ் பாருங்களேன், இங்க நீங்க பாருங்களேன், ஆல்வேஸ் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. 2. சரிங்களா? 2 இடத்துல தான் இருக்கு. அப்ப எது யூனிக்கா இருக்குன்னு பாருங்க. டிஷ் வந்து செகண்ட்லயும் ஃபோர்த்லயும் இருக்கு, ஸோ அது வராது. டிம் வந்து செகண்ட்லயும் தேர்ட்லயும் இருக்கு, ஸோ அது வராது. அப்ப மிச்சம் இருக்கிறது நேக், ஸோ நேக் தான் ஆன்சர். இது வந்து இது வந்து ஒரு மிக்சர் சம், ஆனா இதுல கேட்டிருக்கான். ஆனா இது ஈஸி தான். ஜூஸ் இஸ் டு வாட்டர் 3:2 சொல்லிட்டான். ஃபைனல் ரேஷியோ வந்து 4:1. சரிங்களா? இப்ப என்ன ஆட் பண்றான்? ஜூஸ் தான் ஆட் பண்றான். ஸோ வந்து ஜூஸோட ரேஷியோ வந்து மாறும். ஆனா வாட்டரோட அமௌண்ட் வந்து அது அப்படியே தான் இருக்க போகுது. அப்ப இத 2 பார்ட்டா மாத்திட்டோம்னா ஈக்குவேட் ஆயிடும் வாட்டர். அப்ப என்ன ஆயிடும்? 8:2. அப்போ எவ்வளவு ஆட் பண்றாங்க? 5 பார்ட்ஸ் ஆட் பண்றாங்க. சரிங்களா? இங்க பாருங்க, இனிஷியலா 5 பார்ட்ஸ் தான் 60னா, அதே 5 பார்ட்ஸ் தானே கேட்கறான். அப்ப 60 தான் ஆன்சர். சரிங்களா? இது வந்து 18. அது இது வந்து நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஈஸி தான். இதுவும் நீங்க போட்டுடலாம். லாஜிக் நான் அதே அங்கேயே சொல்லியிருப்பேன். இது வந்து கொஞ்சம் நல்ல லாஜிக் தான். எனக்கு இது டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து உட்காந்து போடும்போது வந்து என்னன்னா 4 இன்டூ 2 இன்டூ 6 இஸ் ஈக்குவல் டு 848. 48 ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 12. இது எவ்வளோ? 3 இன்டூ 7 இன்டூ 8 எவ்வளோ? 21. எவ்வளோ வருது? 21. அதாவது 21 8 வந்து 168 இன்டூ ஆட் பண்ணா எவ்வளோ? 18. அப்ப 8 இன்டூ 8 64. 4ல முடிகிற ஒரு ஆப்ஷன் வந்து இதுதான். சரிங்களா? இது போட்டுருவீங்க. இது வந்து அதான் பிரைம் நம்பர் வந்து இது என்னன்னா 2வையும் பாருங்க. 772 இருக்கா? 2 ஈவனா இருக்கு. இது பிரைம் நம்பர் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. 2வும் ஒரு ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் 2. ஸோ அதுவும் பார்த்துருங்க. இது என்னன்னு பார்ப்போமா? 8 மெம்பர்ஸ் இன் 8 members in a family. N is the son of G. N has only one son. Also, Q is the brother-in-law of N. Q is the brother-in-law of N. M is the mother of A. Okay. And C is the only granddaughter of H. H, who is the mother of P and wife of G. H தான் வந்து wife of G. Mother of P. Okay, sorry.
Q is the brother-in-law of n தானே. அப்போ Q மேல் தான். So இங்க P வரணும். C is the only granddaughter of H. அப்போ இங்கேயும் வரலாம் C, இங்கேயும் வரலாம் C. M is Q is the brother-in-law of N. M is the mother of A. இது எப்படி இது? எந்த மிஸ் பண்றேன்? N has only one son. Also Q is the brother-in-law of N. Okay. M is the mother of A. அப்போ இங்க M வருமா? How is M related to G? Daughter தானே? ஏன் daughter இல்ல? Logic. Wife of N. ஓகே. M ஒய்ஃபா இருந்தா அப்படி கூட வரலாம்ல. சரி, இது கொஞ்சம் நல்ல கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. 43% போட்டிருக்காங்க அப்ப கூட. நான் பிளட் ரிலேஷன் ஓகே, இது போட்டுடலாம். இது வந்து தெரிஞ்சா மட்டும் போடுங்க. இந்த இது UNDP எங்கன்னு தெரிஞ்சா மட்டும் போடுங்க. இது வந்து நாட் எம்பெடட் கொடுத்துருக்கான், அது மட்டும் பார்த்து போடுங்க. இது கூட நான் போடல, இதுவும் நல்லா இதுதான். இது என்ன கொடுத்துருக்கான் சொல்யூஷன்? தேர்ட் நம்பர் டிவைடட் பை 11. ஓ, ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைடட் பை 11. ஓகே. மைனஸ் செகண்ட் நம்பர் டிவைடட் பை 9. சரி, இது நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அதோட மல்டிபிள் பார்த்துடலாம். இங்க பாரு 121, 81, இது ரெண்டுமே, சாரி 88, இது ரெண்டுமே 11 மல்டிபிள். 81, 54, இது ரெண்டுமே 9 மல்டிபிள். ஸோ அப்படி பார்க்கலாம். டிவைடட் பை 11 டிவைடட் பை 9, டிவைடட் பை 11 80, டிவைடட் பை 11 6. அப்போ டிவைடட் பை 11 7, டிவைடட் பை 9 2, மைனஸ் பண்ணனா 5. ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 11ஓட மல்டிபிள் பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். இது வந்து இன்டூ வவல், இது அதாவது ஃபேஸ் வேல்யூ இன்டூ வவல், எவ்வளோ வவல் இருக்கோ அது, நம்பர் ஆஃப் வவல்ஸ். இது வந்து நீங்க போட்டுடலாங்க. பிளான்ஸ் வந்து பிளான்டே குரூப், ஹியூமன் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ். இது வந்து ரோசா வராது, அத்வாம். என்ன வருது? அத்வாம், ரோசா. ஓகே, ரோசா இஸ் அன் ஆட் பேர். அதான் சயின்டிபிக் நேம் ஆஃப் அத்வாம் இஸ் லம்ரிசினாவா. ரோஸ் தான் ரோசாவோடது, கரெக்ட் தான். அது இதுவும் போட்டுடலாம். இட் சோல்ஜர்ஸ் இதுவும் போட்டுடலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் போட்டுடலாம். போட்டுடலாம். இது ராங் டேர்ம் கேட்கலாம். இன்டூ 2 + 1 இன்டூ 2 + 2, இந்த நடுவில் இருக்க நம்பர் இன்டூ 2 + 1 இன்டூ 2 + 2 இன்டூ 2 + 3 வரணும். ஆனால் இங்கே வந்து 1 இருக்கு, அதனால P41. இது ஈஸி தான், இது போட்டுடலாம். இதுவும் இது ஆல் பேக் ஸ்பேஸ் ஆர் சூட் கேஸ், ஆல் சூட் கேஸ் ஆர் ட்ரோலி, சம் பேக் பேக்ஸ் ஆர் லக்கேஜஸ். ஓகேவா? சம் சூட் கேஸ் ஆர் லக்கேஜஸ் கரெக்ட். சம் பேக் பேக்ஸ் ஆர் ட்ராலி கரெக்ட். ஆல் ட்ராலிஸ் ஆர் லக்கேஜ் வராது, 1 and 2 ஒன்லி. இதுவும் போட்டுடலாம். லாஜிக் இதுதான். இதை நான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இதுதான் வந்து இது ஒரு நல்ல கொஸ்டின். இது சிலாஜிசம்ல ஆல் மென் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், சரிங்களா? நோ அட்வொகேட் இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். சம் பியூட்டிஃபுல் ஆர் மென், சரிங்களா? 1 2 3. இப்போ சம் பியூட்டிஃபுல் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் கரெக்ட், இது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். சம் அட்வொகேட்ஸ் ஆர் நாட் பியூட்டிஃபுல், இங்க பாருங்களேன், இங்கதான் மாட்டிப்போம். சம் அட்வொகேட்ஸ் ஆர் நாட் பியூட்டிஃபுல் சொல்றாங்க, அப்படி வராது. ஏன்னா இங்க பாருங்களேன், நான் வந்து இதை எடுத்துட்டு இங்க வரைகிறேன், சரிங்களா? இப்போ இவன் வந்து எச்சு கூட கனெக்டடா இருக்காது.
ஆனா எல்லா அட்வொகேட்டும் பியூட்டிஃபுல் உள்ள வந்துடுறாங்க. ஸோ இது வந்து வராது. சரிங்களா? இது வந்து வாய்ப்பு இல்லை. இப்போ இது தப்பா? சம் பியூட்டிஃபுல் ஆர் நாட் அட்வொகேட்னு சொல்றாங்க. அது இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இந்த பார்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் இருக்கா, இது வந்து ஹார்ட் ஒர்க்கிங்ல இருக்கு பாருங்க. இந்த ஹார்ட் ஒர்க்கிங் தான் வந்து அட்வொகேட் கனெக்டே கிடையாதுல்ல. ஸோ இந்த சம் பார்ட் வந்து நாட் அட்வொகேட். ஸோ இது கரெக்ட். இது வந்து நல்ல சிலாஜிசம். இது புரிஞ்சுக்கோங்க. ஈஸி தான். இதுவும் போட்டுடலாம். இது வந்து பாருங்க 4% தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் என்ன கொடுத்துருக்கானா, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். There is a general protest from the inhabitants of a certain area that the report submitted about the riot in that area by the inquiry commission has been fabricated. அதாவது ரயட்டோட ரயட் நடந்திருக்கு, அதுக்கு ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க கமிஷன். ஆனா அது வந்து ஃபேப்ரிகேட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ வந்து நான் இன்கொயரி கமிஷன் வந்து ஏதோ தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அனதர் இன்கொயரி கமிஷன் சுட் பி சென்ட் ஃபார் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன்றாங்க. எஸ், கரெக்ட். அனதர் இன்வெஸ்டிகேஷன் டீம் அனுப்பணும். ஆனா அவன் கேட்கறது இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ்ல நீங்க கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை போடக்கூடாது எப்பவுமே. இன்னொரு இதை வந்து இன்னொரு இதுல போடக்கூடாது. அவன் கன்க்ளூஷன் கேட்கறானா, கன்க்ளூஷன் மட்டும் தான் சொல்லணும். நீங்க அங்க போயிட்டு அசம்ஷன் பண்ண முடியாது, இன்ஃபர் பண்ண முடியாது. இப்போ இன்ஃபர் கேட்கறானா நீ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கொடுக்க முடியாது. அதனால வந்து ஏ அவுட். த மெம்பர்ஸ் ஆஃப் த கமிஷன் சுட் பி சிவியர்லி பனிஷ்டு. கரெக்ட். ஆனா இது வந்து கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல இருந்தா கரெக்ட். ஸோ இதுவும் வராது. ஸோ நெய்தர் ஒன் ஆர் டூ தான். இந்த பாருங்க, இந்த பாருங்க. த ஸ்டேட்மெண்ட் ஒன்லி மென்ஷன்ஸ் ப்ராட்டஸ்ட், நாட் தட் த செகண்ட் கமிஷன் ரிக்வயர்டு. சரிங்களா? அதுதான் இன்ஃபர் பண்ணோம் நீங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு சொல்யூஷன்லாம் கொடுக்க கூடாது. என்ன கொடுத்துருக்கான் அதை இன்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இது முடிஞ்சா அடுத்து வந்து இங்கிலீஷ் போயிடலாம். இங்கிலீஷ்ல வந்து இது மீனிங் தெரிஞ்சாதான் அட்டன் பண்ண முடியும். இது மீனிங் என்ன சொல்றான்? டு ஸ்கிராம்னா டு ஸ்கூட்டா. டு ஸ்கிராம்னா அது ஒரு இடத்த விட்டு போயிடுறது. ஸ்கூட்னாலும் அதான், ஸ்கூட்டர் வச்சு நீங்க ஓட்டிட்டு போயிடலாம் ஸ்பீடா. அதனால வந்து மூவ் அவுட் ஆர் கோ குயிக்லியா. சரிங்களா? ஸ்கிராம் ஸ்கிராம் ஏரியா வந்து ஓகே, இது தெரிஞ்சா போடுங்க. இது வந்து PSQR கொடுத்துருக்காங்க. We are naturally social creatures. However, all the time with people takes a toll. A bit of solitude as everyone from frost to frost. என்ன சொல்றான்? எக்ஸ்பிளேஷன் என்ன கொடுத்துருக்கான்? ஓகே, ஃபர்ஸ்ட் P தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது, அது கரெக்ட். It will be followed by S because it further tells us about the cost we pay when we spend our precious time with people. ஓகே, அதான் சோஷியல் கிரியேட்டர்ஸ்னா வந்து நம்ம வந்து எல்லா மக்களோடையும் பழகுவோம் அப்படின்றான். அதை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றது எஸ். எஸ்க்கு அப்புறம் அப்படியே கியூ. அதாவது கியூஆர் ஒன்னா வரணும். சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா பி வந்து போயிடும். எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, அதனால சியும் போயிடும். இப்போ ஏவா டியா தான். சரிங்களா? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா வந்து பியும் எஸ்ஸும் வந்து ஒரு இது மாதிரி, ஒரு பேர் மாதிரி. ஆனா அது ரெண்டும் ஜாயின் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த இதான், மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ்னு வருங்க. அது அந்த ஆஃப்க்கு அப்புறம் வந்து ப்ளூரல் நவுன்ஸ் வரணும். ஓகேவா? The boys were tired but not too tired to examine the little hut thoroughly. வந்து thoroughly தான் பண்ணணும். அதாவது எக்ஸாமின் வந்து ஃபுல்லா பண்ணணும். இது ஸ்பெல்லிங். அதான் சாரி, ஸ்பெல்லிங். ஜாவனிஸ்டும் ஸ்பெல்லிங். இது கான்டெம்பரரி. எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இதுவும் அதேதான். ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னு வரும். இது வந்து ஹேட் வந்து ஹேவா மாறும். கிவ் நோட்டீஸ், அதாவது எச்சரிக்கை பண்றது. கிவ் நோட்டீஸ். The sentence states that one of the children, an official of the special court coming, therefore one of the children he had to inform about the apparitor. சரிங்களா? அதான் இன்ஃபார்ம் பண்றது. சுபமன் ஐ வேர் வாட்சிங். இது கரெக்ட் தான். இது மற்ற எதுவுமே வராது, செட் ஆகாது. அப்கிரேட்னா வந்து மேல போறது. ஸோ டிமோட்னா கீழே வருது.
அட் பார்ட்டி ரோஹித் இன்ட்ரடியூஸ் மீ டு ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் அ ரேடியோ ஜாக்கி தான் வரணும்னு நினைக்கிறேன். அதான் ரேடியோ ஜாக்கி நான் அங்கேயே சொல்லியிருக்கேன். இது வந்து ஸ்பெல்லிங் எரர் நீங்க பார்த்துப்பீங்க. கால் ஆஃப்னா வந்து போஸ்ட்போன் கேன்சல் பண்றது. சரிங்களா? கிங் வந்து ரெஜிசைடு, உக்ஸோரி சைடுனா ஒய்ஃப் கில்லிங்கு, இன்ஃபான்டி சைடுனா இன்ஃபான்ட் கில்லிங்கு, ஹோமி சைடுனா ஒரு ஒரு ஒருத்தரை கில் பண்றது. கில்லிங் ஆஃப் ஹியூமன்ஸ் அதான் ஹியூமன்ஸ். கரெக்ட். டூ ஸ்கிராம் சொல்லிட்டேன், இதுவும் சொல்லிட்டேன். இது வந்து ஆர்சன். அக்ரேரியன்னா வந்து அந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட். ஆம்புஷ்னா வந்து ஒருத்தருக்கு செட் பண்றது கொல்லணும் அப்படின்ற மாதிரி. அஃபெக்ட்ஸ்னா பினாக்கிள். ஃபார்மிங். சர்ப்ரைஸ் அட்டாக்கு டாப் ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான். ஜெனித்னா டாப். ஆண்டனிம் வந்து நாதிர். நாதிர்னா வந்து பாட்டம். லோவஸ்ட் பாயிண்ட். இது ஹையஸ்ட் பாயிண்ட், லோவஸ்ட் பாயிண்ட். கிரெஸ்ட்னா ஹை பாயிண்ட். ஹொரைசான்னா ரேத் மீட்ஸ்கன் பினாக்கிள். கரெக்ட். இன்சிக்னிஃபிகன்ட்லி வராது, இன்சிக்னிஃபிகன்ட் வேஸ் வரும். ப்ரிபோசிஷனுக்கு அப்புறம் வந்து நவுன் வரணும், நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வரணும். அதான் கரெக்ட். சரிங்களா? கரெக்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஜோக். ஜாப் சீக்கர்ஸ். இது வந்து நான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது ஈஸி நான் போட்டுருவேன். இந்த டெலகாம் growth ஸ்டோரி ஆன் வரும், வராது. The government அதான் seriously taking seriously the issue of road safety and is committed to reducing the number of people killing in accident. Forums are being conducted regularly. Regular நடக்கணும். To bring lawmakers, law enforcement officers and road users together to discuss way to tackle, அதாவது tackle பண்ணணும் road accidents. Everyone agrees that more needs to be done on road safety in its determination to curb. Curbனா என்னன்னா குறைக்கிறது. சரிங்களா? இதோ பாருங்க. To limit or control something. The rate of road accident in the country, that the government with the cooperation of relevant agencies is making serious எஃபர்ட் போடுறாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இங்கிலீஷ் வந்து போட்டுடலாம், இங்கிலீஷ் ஓரளவுக்கு. ஸோ இப்போ குவான்ஸ் பார்ப்போம். குவான்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சம்னா, இது வந்து சீக்வன்ஸ் சம். சரிங்களா? ஓ கியூஆர் எஸ், இங்க பிஓ. கியூஆர் என்ன சொல்லிட்டான், 4 மீட்டர் சொல்லிட்டான், 4 சென்டிமீட்டர் சொல்லிட்டான். கியூபி வந்து 8 சென்டிமீட்டர், ஓபி வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ எஸ், அதாவது கியூஎஸ் இது ஃபுல்லாவே கேட்கறான். இது சீக்கன் ஃபார்முலா என்னன்னா, அதாவது QR into QS is equal to QP into QO. இப்படி வரும். சரிங்களா? QP என்னது 8, QO மொத்தமானது 20, QR என்னது 4, இது QS. QS தானே கேட்கறான். 4, 5, QS வந்து 40. சரிங்களா? 240 மீட்டர் வந்து 5 ஹவர்ஸ்ல போகுது. சரிங்களா? அப்ப 240 டிவைடட் பை 5 எவ்வளோ இது? 48. சரிங்களா? இதுல வந்து half ஆஃப் த ஸ்பீட்ல போறாங்க, அதாவது 24. அப்போ 240யோட இது பண்ணா 10 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா. எவ்வளவு ஹவர்ஸ்? 5 ஹவர்ஸ் எடுக்கலாம். இது ஈஸி சம் தான். ஓகே. நான் வந்து ஏன் வந்து இந்த குவான்ஸ்ல வந்து ஒரு மாதிரி, இந்த டெஸ்ட்லயே ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிட்டேன்னா இந்த சம்ல தான். இந்த சம்ல ஸ்டக் ஆனதுனால தான் எனக்கு அடுத்து வர சம் ஈஸி சம்மா இருந்தா, எனக்கு தெரிஞ்ச சம்மா இருந்தாலுமே நான் வந்து அதை ஒழுங்கா போட முடியல. ஈவன் ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சுமே அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இதனாலதான். இது மாதிரி சம் பாத்தீங்க அப்படின்னா இதை ஸ்கிப் பண்றது, உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. டக்குன்னு வரலையா ஸ்கிப் பண்றீங்க, ஏன்னா இது கால்குலேட்டிவ். உண்மையிலேயே இது கால்குலேட்டிவ். சரிங்களா? அப்ப நீங்க கடைசியில வாங்க, கடைசியில வந்தா போட்டுடலாம். சரிங்களா? 5, 6, 7, 8, 9. சரிங்களா? இது வந்து கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் சொல்றான். எக்ஸ் 6 டிஜிட் நம்பர்னா வந்து 6 டிஜிட் இருக்கணும். ரிமைண்டர் வந்து 4, 5, 6, 7, 8 சொல்றான். இப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 5 - 4 வந்து 1, 6 - 5 வந்து 1. ஸோ எல்லாமே 1. ஸோ என்ன பண்ணோம்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 5, 6, 7, 8 எல்சிஎம் எடுத்துட்டு 9. இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு இதை ஒரு 6 டிஜிட் நம்பரா மாத்தி அது கூட -1 பண்ணணும். இதுதான் வந்து இதோட கான்செப்ட். சரிங்களா? இப்ப இதுக்கு எல்சிஎம், ஏன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்கறாங்களா, இதுக்கு எல்சிஎம் எடுங்க. இதுக்கு எல்சிஎம் எத்தனை வந்து 5 × 5 × 9 × 7 × 8 தானே? சரிங்களா? 5 × 9 × 7 × 8 தான் வரும். இது வந்து 45, இது வந்து 56. ஸோ 45 × 56 வந்து
2520 வரணும். சரிங்களா? இப்போ இது 2520 பாருங்களேன். ஒரு 100 போட்டோம்னா 1 2 3 4 5 6 ஆயிடுமா? சாரி, இன்டூ ஒரு 400 போட்டோம்னா ஒரு ஒரு 6 டிஜிட் போகும். சரிங்களா? 25 பாருங்க. சாரி, இது வந்து ஓகே. இது வந்து நான் கால்குலேட்டர்ல தான் பண்றேன். அதுக்குள்ளே நீங்க ஒரு வாயிலே போடுறாருன்னு நினைச்சுக்காதீங்க. இப்ப இங்க பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 இருக்கா? இப்ப இங்க இருந்து ஒரு 2520 எடுத்துட்டோம்னா அந்த ஒரு வேல்யூ வருமா? எவ்வளவு வருது? சாரி, ஓகே. 2520 மைனஸ் 2520. இது வந்து நம்ம ஒரு வேல்யூ எடுத்தா வராது, கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா எடுக்கணும். சரிங்களா? எடுத்தோம்னா 997920 வரும். சரிங்களா? இப்ப இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க என்ன பண்ண ஆட் பண்ற கூடாது, -1 பண்ணி ஆட் பண்ணோம்னா 44 வரும். So இப்போ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். என்ன ட்ரிக்னா, இப்ப இங்க பாருங்களேன், உங்களுக்கு வந்து 9ஓட மல்டிபிளா இருக்கணும். சரியா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். 9ஓட டிஜிட் சம்னா என்னன்னா 9ஓட ரிமைண்டர். சரிங்களா? டிஜிட் சம்னா 9ஓட ரிமைண்டர். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி 9ஓட மல்டிபிள் வந்து 9ஓட மல்டிபிள் ஃபார்முலா என்னன்னா, எல்லா டிஜிட்ஸும் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆட் பண்ணும்போது அது வந்து 9ஓட டிவைட் ஆகணும். சரியா? அதானே 9ஓட மல்டிபிளோட ஃபார்முலா. ஸோ என்ன பண்றோம்னா, 9ஓட மல்டிபிள் இருக்கா? அப்போ இங்க பாருங்க, 1 வந்து மைனஸ் பண்றோம். எதுல இருந்து? அந்த 6 டிஜிட் வேல்யூல இருந்து. இப்ப அந்த 6 டிஜிட் வேல்யூ வந்து 9ஓட மல்டிபிளா இருக்க போகுது கன்ஃபார்ம். ஸோ அந்த அதான் சம் ஆஃப் டிஜிட் பண்ணாலும் அது 9ஓட மல்டிபிளா தான் இருக்க போகுது. அப்போ இதுல வந்து எது வந்து +1 பண்றீங்க? இப்போ வந்து 41 + 1 42. இது 47 + 1 48. இது 44 + 1 45. இது 43 + 1 44. இப்போ இந்த 45 பாருங்க, இதுதான் 9ஓட மல்டிபிள். ஸோ இதுதான் ஆப்ஷனா இருக்க முடியும். இப்படியும் போடலாம். இதுதான் வந்து ஈஸியஸ்ட் வேல்யூ, ஈஸியஸ்ட் மெத்தட் போடுறதுக்கு. சரிங்களா? இது வந்து என்னன்னா, இந்த பவர் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி வரும்போது இந்த பவரை வந்து 4ஆல டிவைட் பண்ணுங்க. இது 4ஆல டிவைட் பண்ணா பவர் 1 வருமா? அப்ப இங்க 4 தான் இருக்க முடியும். இது இங்கே 220 அதே 4ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ 0 ஆயிடும் ரிமைண்டர். அப்போ 9 பவர் 0 1. அப்போ 4 + 1 5. ஆன்சர் அதானே கொடுத்துருக்கான். ஓகே. இது வந்து ஃபார்முலா என்னன்னா, 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ், 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் சிஐ அண்ட் எஸ்ஐ வந்து, ஓகே இது ஃபார்முலா கிடையாது, இது வந்து சப்ஸ்டியூஷன் தான். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பவுமே ஒன்னா தான் போகுது. இப்போ 500 இருக்குன்னா அதை டிவைட் பை 2 பண்ணுங்க, 250. அப்போ ஃபர்ஸ்ட் இயரும் 250, செகண்ட் இயரும் 250. இதே தான் வந்து 2 வருஷத்துக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்க போகுது. ஆனா இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 50 இருக்கு பாத்தீங்களா? அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து டிஃபர் ஆகும். இந்த 50 டிவைட் பை இதுல இருந்து பர்சன்டேஜ் தானே போட்டிருப்போம். 250 × 100 போட்டீங்கன்னா 5 20%. சரிங்களா? அடுத்து 11 பிளேயர்ஸ். இதை நீங்க ஆட் பண்ணியே போட்டுடலாங்க. ரொம்ப பெரிய வித்தெல்லாம் இல்ல. நீங்க ஆட் பண்ணி இது பண்ணி போடுறீங்க. இதுனது ஏ கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 25. ஓகே. இது வந்து ஏ வந்து 25 டேஸ் ஒர்க் பண்றானா? சரிங்களா? இப்போ ஆஃப்டர் ஒர்க்கிங் 5 டேஸ், இப்போ ஏ 5 டேஸ் ஒர்க் பண்றான். சரிங்களா? நம்ம எப்படி போட்டுடலாம்? அப்போ ஏ இன்டூ 25 ஹோல் ஒர்க்கா, அதாவது ஃபுல் ஒர்க். இப்போ 5 டேஸ் ஏ ஒர்க் பண்றான், பிளஸ் ஏ பிளஸ் பி வந்து 8 டேஸ் ஒர்க் பண்றாங்க. அப்போ 5A + 8A + 8B. சரிங்களா? இப்போ இங்க என்ன வருது? 13A வருது. 13A இங்க கொண்டு போனா 12A. இப்போ A/B வந்து 2/3 ஆகுதா? அப்போ 25 × 2. ஏ என்னது 2ல இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். 25 × 2 ஃபுல் ஒர்க் வந்துடும். என்ன சொல்றாங்க? ஹவு மெனி டேஸ்
அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணியிருந்தா அப்ப இது ஆட் பண்ணா 5. அப்ப இங்க 5 இன்டூ பண்ணீங்கன்னா 10 வந்துச்சா. இப்போ இங்க வந்து அதேதான் அந்த சம் பார்த்தோன்னே இது வந்து கொஸ்டின் ஒழுங்கா படிக்காம விட்டுட்டேன். இது என்ன சொல்றேன்னா ஆர்க்கோட அதாவது லென்த் ஆஃப் ஆர்க்கு தான் 15 சென்டிமீட்டர். சரிங்களா. அப்ப என்னன்னா 24 டிவைடட் பை 360 இன்டூ 2 பை ஆர் இதுதான் வந்து 15. இப்போ இந்த 24 என்னது 2 30 15 225. சரிங்களா. இது 2 பை ஆர் அதுதானே கேக்குறான் நமக்கு. என்ன கேக்குறான் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கேக்குறான். 2 பை ஆர் தானே சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். அப்படியே இன்டூ பண்ணீங்கன்னா ஆன்சர். இவ்வளவு சிம்பிளான சொன்னாங்க. நான் தான் வந்து இதை போட்டு ஒரு வழி பண்ணிட்டேன். இது வந்து நார்மல் நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். அது 25 டிவைட் பை 100 இன்டூ இது கேன்சல் ஆனா 1. சரிங்களா. இங்க வந்து 25 டிவைட் பை 100 அதாவது கியூப் ரெண்டுமே. அப்ப இது ஸ்கொயர் ஆயிடும் ஸ்கொயர் ஆயிடும். அப்போ 100 இன்டூ 100 டிவைட் பை 25 இன்டூ 25 4 4 16. இது வந்து ஃபார்முலாங்க. அல்ஜிப்ரால வந்து பாலினாமியல். அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏ, ஆல்பா பீட்டா வந்து சி பை ஏ. அவன் என்ன சொல்றான் ஆல்பா மைனஸ் பீட்டா கொடுத்துட்டான். கே என்னன்னு கேட்கறான். சரிங்களா. அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து 5, ஆல்பா பீட்டா வந்து கே. இப்போ வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 25 ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab 2k. இப்போ ஏ மைனஸ் பி கொடுக்குறான். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். சாரி இது வந்து பிளஸ் வரும் மைனஸ் 2k. அப்ப இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 24 is equal to 4k, k is equal to 6. சரிச்சா. இது வந்து நார்மலாவே போட்டுடலாம். இங்க பாருங்க 2a minus 3b divided by 5a plus 4b is equal to 1 by 7. இப்போ இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா a is to b வரும். a minus b வந்து ஒரு இது வந்து அதாவது எப்படி சொல்றது ரேஷியோல தான் இருக்கும். அப்போ அந்த ரேஷியோ இன்டூ கான்ஸ்டன்ட் பண்ணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். சரிங்களா. இங்க பாருங்க 25/9 இருக்கா. 25/9 வந்து 16. இந்த 16ஓட ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் இன்டூ பண்ணும். அப்பதான் உங்களுக்கு வேல்யூ வரும். ஏன்னா இது வந்து ஒரு பார்ட்ஸ் 16 பார்ட்ஸ் இது. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால் இஸ் டு வாட்டர் வந்து 4:3. இப்போ வந்து வாட்டர் தான் ஆட் பண்றாங்க. ஃபைனல் ரேஷியோ 5:6. வாட்டர் தான் ஆட் பண்றாங்க. வாட்டர் எவ்வளவு ஆட் பண்றாங்க, ஹவு மச் வாட்டர் ஆட் பண்ணணும்னு கேக்குறாங்க. அப்போ ஆல்கஹால் சேமா தான் இருக்க போகுது. ஸோ நான் இது என்ன பண்றேன் 4 இன்டூ பண்றேன் 5 இன்டூ பண்றேன் ஈக்குவேட் பண்ணிடுறேன். அப்போ என்ன 20:15 20:24 35 தான் வந்து 350னா இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் 9 இன்க்ரீஸ் ஆகும் 90. இதுவும் போட்டுடலாம். இப்போ இது பாருங்க இது வந்து இது வெண்டாயிரம் 40% வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்றாங்க. அதாவது எங்க எக்ஸ்ல. ஒய்ல வந்து 50% ரீட் பண்றாங்க. போத்ல வந்து 10%. சரிங்களா. அப்ப 40 மைனஸ் 10 30 எக்ஸ் மட்டும் ரீட் பண்ணுவாங்க. 15 மைனஸ் 10 40 ஒய் மட்டும் ரீட் பண்ணுவாங்க. அப்ப 40 பிளஸ் 40 80% ரீட் பண்றாங்க 100%ல. அப்ப 20% ரீட் பண்ணல. சரிங்களா. ஓகே இதுவும் நல்ல சம் தான். எக்ஸ் பவர் 1/3 பிளஸ் ஒய் பவர் 1/3 மைனஸ் z பவர் 1/3 இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது a பிளஸ் b பிளஸ் சி அதாவது மைனஸா இருந்தாலும் பரவாயில்ல இஸ் ஈக்குவல் டு 0னா a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் இஸ் ஈக்குவல் டு 0 தான் ஃபார்மேட். அப்போ இதை கியூப் பண்ணுங்களேன். எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் z வந்து சாரி 0ன்ற 3ab வரும். சரிங்களா. இங்க மைனஸ் இருக்கிறதுனால 3abc. சரிங்களா. இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் வரும் அந்த இதுல. இப்போ இங்க பாருங்களேன் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு எது மைனஸ் 3
அந்த வேல்யூ வந்துருமா? இப்போ இங்க இந்த வேல்யூ கொடுத்துட்டான் பாருங்க. அந்த இதுல எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஜெட் ஹோல் கியூப் பிளஸ் 27xyz இருக்கா? இப்போ 3 இன்டூ 3 இன்டூ XYZ, அதாவது 1/3 1/3 1/3 இருக்குமா பவர்ல? இப்போ இதை கியூப் பண்ணா என்ன ஆகும்? ஒரு மைனஸ் இருக்கும் இங்க. அப்போ -27xyz ஆயிடும். அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆனா 0 ஆன்சர். இப்போ பாருங்க, அதுதான் கொடுத்துருக்கோம். -3xyz பவர் 1/3 கியூப் பண்ணோம்னா -27xyz ஆட் பண்ணோம்னா 0. இது வந்து என்னன்னா HCF கேட்கறான். அப்ப நான் என்ன பண்றேன், 108/100 36/100 9/10. இப்போ என்னன்னா இது வந்து லீஸ்ட், அதாவது ரேஷியோ, அதுக்கப்புறம் அடிக்கவே முடியாது, அந்த ரேஷியோல நீங்க எடுக்கணும். இப்போ இங்க பாருங்களேன், 25 27, இது எவ்வளோ 9 20 9 10. அப்ப இது என்ன எடுத்துக்கலாம், கீழே கீழே 100 எடுத்துக்கலாமா? இன்டூ 4. சாரி சாரி, இப்போ HCF கேட்கறான். அப்போ மேல HCF கீழே LCM. சரிங்களா? இப்படின்னா இது மாதிரி ஃபிராக்ஷன் வேல்யூல வந்தா HCF கேட்டா நியூமரேட்டர்ல HCF இருக்கணும், டினாமினேட்டர் LCM இருக்கணும். LCM கேட்டா நியூமரேட்டர் LCM இருக்கணும், டினாமினேட்டர் HCF இருக்கணும். இப்போ இதுல வந்து HCF என்னது 9. இப்போ இதுல வந்து LCM என்னது 4 4 9, இதுவும் 25 தானே? சரிங்களா? அப்ப இதுல LCM வந்து 50. இப்போ இது இன்டூ 100 பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 18 வரும். நீங்க டிவைட் பண்ணீங்கனாலே அதான் வரும், 0.118 வரும். சரிங்களா? அடுத்து வந்து A வந்து 18 டேஸ்ல பண்ணுவான், B வந்து 30 டேஸ்ல பண்ணுவான். இப்போ இதோட வேல்யூ என்னது 90. அப்ப இவன் 5, இவன் 3. இப்போ 8 வேல்யூவை 6, அதாவது 8 into 6 டேஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. ரிமைனிங் டேஸ் வந்து C 7 டேஸ்ல பண்றான். அப்போ 7C is equal to 90. இப்போ 40, இது 90 42 48 எல்லாம் பண்ணா 42 வரும். சியோட வேல்யூ வந்து 6. இப்போ ஏபிசி எவ்வளவு நாள்ல பண்ணுவாங்க? 8 + 6 14. 90/14 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். The age of Q, அதாவது Q minus P is equal to 3. R is twice the age of P and Q is twice the age of S. ஸோ இது நீங்க என்ன பண்ணலாம்னா, என்ன சொல்லிட்டான், R minus S is equal to 13 தான். இப்போ இந்த இடத்துல P வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ நான் பண்றேன் பாருங்க எப்படின்ட்டு. இப்போ R என்னது 2P-யா, 2P minus S, the Q is twice. Q is twice the age of S. அப்போ S என்னது Q/2 is equal to 30. அப்போ 4P minus Q is equal to 60. Q minus P is equal to 3. இப்போ இது என்னது ஆட் பண்ணீங்கன்னா Q கேன்சல் ஆகிடும். 5P is equal to 63. சாரி, 3P is equal to 63. P is equal to 21. P is equal to 21னா Q is equal to 24. ஆட் பண்ணீங்கன்னா 45 வந்துச்சா? ஓகே, இதுவும் வந்து நான் ஃபார்முலா மறந்துட்டேன். அப்போ ஏ பி சி இருக்கா, இது 135 சொல்லிட்டான். இதோட ஃபார்முலா வந்து கொசைன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க ட்ரையாங்கிள். சரிங்களா? ஏபி வந்து 5/2, பிசி வந்து 7. இப்போ ஃபார்முலா என்னன்னா, இது வந்து பின்னு வச்சுக்கோங்க. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2AC இன்டூ காஸ் பி. தான் வந்து டிவைடட் பை 2Bன்னு வரும்னு நினைக்கிறேன். தானே அன்னைக்கு எழுதி வச்சேன், அன்னைக்கு மறந்துருக்கேன். ஒரு நிமிஷம். காஸ் 135 அது 90 + 40. அப்போ மைனஸ் ஆயிடுமா? 45 1/√2 ஆயிடும். √2 கேன்சல் ஆயிடும். இப்போ இங்கே ப்ளஸ் ஆயிடும். ஓகேவா? இது எவ்வளோ
இது 70யா, 70, 120, 169. இதுதான் பி ஸ்கொயர். அப்போ பி எவ்வளோ? 13. அதான் இதான் ஃபார்முலா. சரியா? இதாங்க ஃபார்முலா. நோட் பண்ணிக்கோங்க. அதானே போட்டிருக்கான். அதான் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். ஓகே, அவன் இப்படி இப்படி போட்டிருக்கான். அவன் இந்த மாதிரி போட்டிருக்கான். ஓகே, இப்படி போடலாம் தான். சரி, ஓகே. எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 இருக்குல்ல. இப்போ 13 வந்து -13ஆகவும் வரலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது. அவன் வந்து +13 கொடுக்கறதுனால நம்ம போட்டிருக்கோம். அடுத்து இது வந்து பாருங்க, 19189, 15500, 19863, 3689 எவ்வளோ இயர்ஸ்ல? 3.5 இயர்ஸ்ல. இப்போ 7 × 2. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுமா? இப்போ இது எவ்வளோ வரும்? 5A 2 7 × 2 வந்து 1054. இதுதான் 1 இயர் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அப்போ 15500 × 100, இதுதானே வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். அதை வந்து நீங்க சம்மால டிவைட் பண்ணீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். சரிங்களா? இப்போ சேம் சம்முக்கு கேட்கறான். 15500 × 1054 டிவைடட் பை 15500 இன்டூ எவ்வளோ இயர்ஸுக்கு? 20/3 இயர்ஸுக்கு கேட்கறான். சரிங்களா? இது இது கேன்சல். இப்போ இதை இன்டூ பண்ணுங்க, எவ்வளோ வருது? 8 10 8 சாரி, கால்குலேஷன் தப்பா பண்றேன். 8 10 10 20 டிவைட் பை 3 பண்ணீங்கன்னா 7027 வரும். சரிங்களா? அவ்வளோதான், இப்படிதான் போடணும். ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து என்னன்னா வந்து இங்க பாருங்களேன், ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வந்து கட் பண்றாங்க. ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வந்து 3 பார்ட்ஸா கட் பண்றாங்க. இப்போ ஹைட் வந்து அதே 3 3 3 ஆயிடுமா? ஆனா ரேடியஸ் அதே தான் இருக்க போகுது 7. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்கறான். இப்போ நார்மலா எவ்வளோ? 5 5 5 கேன்சல் ஆயிடுங்க. ஆர் ஸ்கொயர் எவ்வளோ? 49 இன்டூ 9 ஸ்கொயர், சாரி 2πr இன்டூ h பிளஸ் ஆர். இதுதான் ஃபார்முலா. இது டிஎஸ்ஐக்கு, சிலிண்டரோட டிஎஸ். இப்போ இந்த 2π இருக்காது. இப்போ ஆர் எவ்வளோ? ஆர் வந்து 7 இன்டூ ஆர் பிளஸ் ஹெச் எவ்வளோ? 16. இப்போ 112வா? இது வந்து என்னது? இந்த ரேஷியோ ஃபுல்லா இருக்கும் போது. இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்க ரேஷியோ வந்து 3 சிலிண்டர் இருக்கும். அதே 2π கேன்சல் ஆயிடும். ஆர் எவ்வளோ? 7 தான் இருக்க போகுது. 7 இன்டூ ஆர் பிளஸ் 3 10 இருக்க போகுது. சரிங்களா? அதாவது 7 பிளஸ் 3 10. இப்ப இங்க பாருங்க, 7ஆல கட் பண்ணா 16 வந்துருமா? 2ஆல கட் பண்ணா 8, 2ஆல கட் பண்ணா வந்து 5. அப்ப இது 15. 7 இன்க்ரீஸ் ஆகுதா 8ல? அப்ப இது வந்து 7/8 எவ்வளோ? 87.5. அப்ராக்சிமேட்டா 88. இப்போ வந்து ஏ வந்து 45% மோர் எஃபிஷியன்சின்றான். அப்ப இவன் 100னா இவன் 145, அதாவது 29 20. அப்போ இதுதான் எஃபிஷியன்சினா டேஸ் வந்து இன்வெர்ஸா இருக்கும். அப்போ 20:29 இருக்கும். பி வந்து 9 டேஸ் மோர் இருக்கான். இந்த 9 தான் 9. இந்த ஹவு மெனி டேஸ் ஏ கம்ப்ளீட் ஆகும்? அப்போ 20 எவ்வளோ? 20. அவ்வளோதான். 1000 கிராமுக்கு இவன் எவ்வளவு கிராம்ஸ் கம்மியா கொடுக்குறான்? எதுக்கு? thus makes 20% of profit, 5/6. அப்ப இந்த 5000 divided by 6 நீங்க பண்ணீங்கன்னா என்ன வரும்? 833 வரும். இந்த ஆன்சர். சரிங்களா? இப்ப பாருங்க, 5000 divided by 6 833.
6 பார்ட்ஸ், அதாவது 5000 டிவைட் பை 6 அவ்வளவுதான். ஏன்னா நீங்க வந்து எப்படி சொல்றது, அதுல இருந்து மைனஸ் பண்ணி தானே பார்க்க போறீங்க. இப்போ இங்க இருந்து 833.33 டிவைட் பை 1000, இதுல இருந்து எடுத்து இது கூட டிவைட் பண்ணீங்கன்னா தான் அந்த பெர்சன்டேஜ் வரும், 20%. ஸோ அதை டைரக்டா நம்ம என்ன பண்றோம்னா, எவ்வளோ இது எக்ஸா 1000 எவ்வளோ வேல்யூ கொடுக்குறேன்ட்டு, எவ்வளோ 5/6 ஆகுது ப்ராஃபிட். இப்போ அவ்வளோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அடுத்து வந்து tan 25. இப்போ tan A into tan B is equal to 1 when A plus B is equal to 90. இது வந்து ஒரு ஐடென்டிட்டி. அன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி ஒரு மார்க்ல. sin A is equal to cos B when A plus B is equal to 90. தெரியும்ல, இது நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன் ஒரு மார்க்ல. அப்படி பாத்தீங்கன்னா வந்து tan 25யும் இங்க tan 65 இருக்கு பாருங்க, அது 1 ஆயிடும். tan 67ம் tan 23யும் 90, அதுவும் 1 ஆயிடும். அப்ப tan 45 வந்து அதுவும் 1 தான் ஆல்ரெடி. tan 60 மட்டும் என்னது, tan 60 √3 அவ்வளவுதான். ஓகே, 19.5ல விற்கும் போது அவனுக்கு வந்து 130% ப்ராஃபிட் வருது, அதாவது 13. அப்போ அவனோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, இன்டூ 15, கரெக்டா. இப்போ 15 வந்து சிபி இன்டூ 3/2. அவன் என்ன கேட்கறான், ப்ராஃபிட் வந்து 50% இருக்கணும்ன்றான். அப்போ 45/2 வந்து 22.5. அப்ப எவ்வளவுக்கு விற்கிறான் இப்போ, ₹3 ஏத்தி விற்கிறான். அப்ப +3 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இது வந்து எனக்கு தெரியும். நான் வந்து இது மறந்துட்டேன், இது ஆக்சுவலா இது டோட்டலாவே மறந்துட்டேன். மறுபடியும் இப்பதான் எப்படி சொல்றது, இது ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது இந்த ஃபார்முலா. என்னன்னா, ஆங்கிள் tan theta is equal to m1 minus m2 divided by 1 plus m1 into m2. சரிங்களா. இப்போ இது நீங்க இந்த trigonometry ஃபார்முலா பாத்துருக்கீங்களா. tan A plus B is equal to tan A plus tan B divided by 1 plus tan A tan B. தெரியும்ல, இதேதான் வந்து இங்க வந்து மைனஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். அதான் tan A minus B போடுவோம்ல, tan A minus B என்ன, நான் போட்ட ஃபார்முலால மைனஸ் போட்டு போடுவோம். அத மாதிரி என்ன பண்றோம், ஸ்லோப்ல போடுவோம். இது இந்த ஃபார்முலா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸ்லோப் வந்து -a/b, ஸ்லோப்போட ஃபார்முலா. அப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்னது, m1 வந்து -2. அதே மாதிரி m2 வந்து ஆல்ரெடி -3ல இருக்கு m2. ஸோ m2 வந்து 3 ஆயிடும். அப்ப என்ன பண்றோம், tan theta is equal to m1 minus m2 என்னது -5 divided by 1 plus -3 into 2 வந்து -6. அப்ப இது வந்து -5 ஆயிடும். -1. அப்ப தீட்டா எப்போ 1 வரும், 45 டிகிரியா இருக்கும்போது. இப்ப இன்ஃபினிட் இருந்தாதான் வந்து 90 டிகிரி. சரிங்களா, அவ்வளவுதாங்க. மேக்ஸ் பார்த்தாச்சு. இது வந்து நல்ல மார்க் தான். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க கண்டிப்பா.